செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் proudly presents ஜீ தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையின் இறைமை மற்றும் பாதுகாப்புக்கு தானும் பொறுப்பு என அமெரிக்கா கடந்த வாரம் புதன்கிழமை அன்று ஸ்ரீலங்காவுக்கு ஒரு உறுதிமொழியை தனது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் ஊடாக வழங்கி சரியாக ஒரு வார காலத்தின் பின்னர், அதாவது நேற்று முன்தினம் புதன்கிழமை அன்று இந்தியாவும் இன்னொரு நகர்வை செய்துள்ளது. இந்த நகர்வில் இந்திய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் கொழும்பில் ஒன்று கூடி தமது ஆயுத உற்பத்தி திறனை ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு காட்டியதுடன் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி மேலும் மேலும் தனது ஆயுதங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தையும் உருவாக்கியுள்ளது. இந்திய பெரியண்ணர் வீட்டிலுள்ள முக்கிய ஆயுத தளவாட உற்பத்தி நிறுவனங்களான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஜென் டெக்னாலஜிஸ், எஸ்எஸ் டிஃபென்ஸ், பாரத் ஃபோர்ஜ், பிக் பேங் பூம் சொல்யூஷன்ஸ், ஏவல், ஏவிஎன்எல், மகேந்திரா டிஃபென்ஸ், சாகர் டிஃபென்ஸ், டாடா அட்வான்ஸ் என மூச்சிறைக்கும் வகையில் பட்டியலிடக்கூடிய வகையில் இந்த நிறுவனங்களின் ஒன்று கூடல் இருந்தன. ஸ்ரீலங்காவை தமது ஆயுத ஏற்றுமதிக்கு வளைத்தெடுக்கும் வகையில் ஒன்று கூடி மொய்த்து பிடித்த இந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தத்தமது நிறுவனங்களின் உற்பத்தி திறன்களையும் போர்க்களங்களில் தமது ஆயுத தளவாடங்களை பயன்படுத்திக் கொள்வதன் நன்மைகளையும் விலாவாரியாக எடுத்தியம்பிக் கொண்டனர். இவ்வாறாக இந்திய பெரியண்ணர் வீட்டின் பாதுகாப்பு நிறுவனங்கள் தம்மிடமுள்ள உற்பத்தி திறன் குறித்து விளக்கமளிப்பதை ஸ்ரீலங்கா தரப்பில் அதன் முப்படை தளபதிகளும் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையின் மூத்த அதிகாரிகளும் செவிமடுத்துக் கொண்டனர். இந்த அமர்வில் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஸ்ரீ அனுராக் வாஜ்பேயும் பங்கெடுத்திருந்தமை இன்னொரு விடயம். இந்த நிகழ்வில் பெரியண்ணர் தயாரிக்கும் ஆளில்லா வான்வழி கலங்கள், போர்க்களங்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய தொழில்நுட்ப கருவிகள் உட்பட சகல கருவிகள் குறித்தும் ஸ்ரீலங்காவின் உயர் படைய முகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இவ்வாறான விளக்கமளிப்பின் போதுதான் இந்தியாதான் இலங்கைக்குரிய மிக மிக நம்பகரமான நாடு என்ற ஒரு கருத்தை ஸ்ரீலங்காவுக்குரிய இந்திய தூதர் சந்தோஷியா முன்வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் புவியியல் மற்றும் பூகோள அரசியலால் இந்தியாவின் பாதுகாப்பு இலங்கையின் பாதுகாப்புடன் பிணைக்கப்பட்டிருப்பதால் தமது ஆயுத தளவாடங்களால் ஸ்ரீலங்காவும் வலுவூட்டப்பட வேண்டும் என்ற கருத்தையும் கொழும்பிலுள்ள இந்தியாவின் முதன்மை ராஜதந்திரி அழுத்தமாக சொன்னார். இந்திய பொது தேர்தலை மையப்படுத்தி தமிழக களத்தில் அரசியல்வாதிகள் கச்சதீவை போர் மூலம் மீட்க வேண்டும் என்ற சவால்களை முன்வைக்கும் அதே சமகாலத்தில் தான் இந்தியாவின் பாதுகாப்பு இலங்கையின் பாதுகாப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதால் இலங்கையும் ஆயுத வழியில் வலுவூட்டப்பட வேண்டும், அதற்கு இந்தியாவின் ஆயுதங்கள் விரவ விட வேண்டும் என இந்திய பெரியண்ணர் விரும்பிக் கொள்வது இந்த நகர்வினூடாக வெளிப்பட்டது. இலங்கை உட்பட்ட சில நாடுகளில் சீனா தனது இராணுவ தளங்களை நிறுவும் சாத்தியங்களை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக இந்த ஆண்டுக்கான அமெரிக்க புலனாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட நிலையில் அந்த அறிக்கை வெளிவந்த கையுடன் சீன படைத்துறையின் உயர்மட்ட முகங்கள் இலங்கைக்கு கடந்த மாத ஆரம்பத்தில் இரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்ட விடயம் ஏற்கனவே இந்த பதிவுகளில் கூறப்பட்ட ஒரு விடயம். சீனாவின் இந்த உயர்மட்ட இராணுவ குழு இலங்கைக்கு மட்டுமல்ல இந்தியாவுடன் சமகாலத்தில் ராஜதந்திர உரசல்களை கொண்ட மாலத்தீவு, நேபாளம் ஆகிய நாடுகளிலும் இடம்பெற்றிருந்தது. மாலத்தீவுடன் இந்தியாவுக்கு அதன் ராஜதந்திர உறவு மோசமடைந்துள்ளமை நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். மாலத்தீவிலிருந்து இந்தியாவை கலற்றிவிட்டு அந்த இடத்தை பிடிக்க சீனா தனது தந்திரோபாயங்களை நகர்த்தி வருகின்றது. அதேபோல நேபாளத்தை பொறுத்தவரை அங்கு மாவோயிஸ்டுகளின் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் சீனாவிலிருந்து சென்ற முதலாவது உயர்மட்ட இராணுவ குழுவின் பயணமாக கடந்த மாத பயணம் அமைந்திருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் மாலத்தீவில், பங்களாதேஷில் இல்லையென்றால் நேபாளத்தில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான நிலைமை தனக்கு அருகிலுள்ள இலங்கை தீவில் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்திய பெரியண்ணர் தீவிரமான தந்திரோபாயங்களை தற்போது முடுக்கி விடுவதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் இந்திய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்று கூடி தமது உற்பத்தி திறன் வலுவை ஸ்ரீலங்காவுக்கு வெளிப்படுத்தின. ஏற்கனவே இலங்கையின் சக்தி வள துறையை கட்டுப்படுத்தும் ஒரு வியூகத்தை இந்தியா போட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு துறையிலும் தனது வகிபாகத்தை இந்திய பெரியனர் அதிகரிக்க முயல்வது தெரிகிறது.
இலங்கையில் தமிழ் மக்கள் மீது 2009 முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரை இடம்பெற்ற அழிவுகளுக்கு திமுகவும் காங்கிரஸ் கட்சியுமே பொறுப்பு என இந்த வாரம் தமிழக பரப்புரை களத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அக்மார்க் அரசியல்வாதியாக பேசிக்கொண்டாலும் மறுபுறத்தே ஸ்ரீலங்காவுடன் பெரியண்ணரின் உறவாடல் தீவிரப்படத்தான் செய்கிறது. ஸ்ரீலங்காவின் முப்படையினர் தமிழினத்தின் மீது மேற்கொண்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து 2009 அனைத்துலக ரீதியில் தீவிரமான கரிசனை குரல்கள் எழுப்பப்பட்ட போதும் அவ்வாறான கரிசனை குரல்களெல்லாம் மீறித்தான் இலங்கையில் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உதவி செய்ததான ஒரு கருத்தும் நேற்று முன்தினம் டெல்லியால் கொழும்புக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. அதாவது விடுதலை புலிகளை அழித்த விடயத்தில் இந்தியா செய்த உதவிகளின் நன்றிகளை கொழும்பு அதிகார மையம் மறக்கக்கூடாது என்பதற்குரிய ஒரு நினைவூட்டல் இது. ஆனால் அரசியல் களத்திலோ இலங்கையில் தமிழ் மக்கள் மீது 2009 இடம்பெற்ற அழிவுகளுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் பொறுப்பு என பாஜகவின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த வாரம் தமிழகத்தில் அரசியல் செய்தமை வேறு விடயம். இலங்கை தனது பொருளாதார நெருக்கடியால் தனது குடுமியை அனைத்துலக நாணய நிதியமான IMF-இடம் கொடுத்துள்ளதால் அதன் பரிந்துரை தாளங்களுக்கு ஏற்ப ஆட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த பரிந்துரைகளில் ஒன்றாக வீங்கி பெருத்துள்ள ஸ்ரீலங்கா படைத்துறை குறைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் உள்ளது. இதனால் தனது படைத்துறையில் வீங்கி பெருத்துள்ள ஆளணியை குறைக்க வேறு வழியின்றி கொழும்பு அதிகார மைய நகர தலைப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தற்போது ஸ்ரீலங்கா வான்படையில் உள்ள ஆளணியும் 2030 ஆண்டளவில் தற்போதைய எண்ணிக்கையான 35,000 என்ற தொகையிலிருந்து 18,000 குறையும் என ஸ்ரீலங்காவின் வான்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ நேற்று முன்தினம் தெரிவித்தார். தமது வான்படையில் தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இந்த படை குறைப்பை செய்ய உள்ளதாக அவர் கூறிய சமகாலத்தில் தான் ஸ்ரீலங்கா வான்படை தொழில்நுட்பத்தில் முன்னேறுவதற்கு ஏதுவாக தமது நாட்டில் ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடம் பல வியூகங்கள் இருப்பதான ஒரு செய்தி கூறப்படுகிறது. ஏற்கனவே 2030க்குள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்கவும் அதேபோல கடற்படையின் ஆளணி எண்ணிக்கையை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்த நிலையில் தற்போது வான்படையின் எண்ணிக்கையும் அரைவாசியாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு வான்படை தளபதியில் இருந்து வந்துள்ளது. ஆனால் இதே சமகாலத்தில் இலங்கையில் சீனா தனது ஆளுமையை அதிகரிக்க நானாவித வழிகளில் நகர்வது டெல்லியை உஷார்படுத்தியுள்ளதால் ஸ்ரீலங்காவின் முப்படையை இந்திய ஆயுதங்களால் வலுவூட்டிக் கொள்ள அது தீவிரமாக முனைவது இப்போதைக்கு இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு நல்ல செய்தியாக தெரியவே இல்லை. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக விடயங்களை நோக்கிக் கொண்டால் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தின் மீது கடந்த 1ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானிய படைத்துறையைச் சேர்ந்த உயர்மட்ட ஜெனரல்கள் உட்பட உயர் ராணுவ முகங்கள் பலியான நிலையில் அதற்குரிய பதிலடியை வழங்க ஈரான் தயாராவதான ஊகங்கள் பலமடைந்துள்ளன. இந்த நிலையில் இவ்வாறான ஈரானிய தாக்குதல்களை தடுக்கும் உபாயங்கள் குறித்து அவசர ஆலோசனைகளை நடத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பான அமெரிக்க ராணுவ ஜெனரல் எரிக்குல்லா தற்போது இஸ்ரேலில் அதன் படைத்துறை தளபதிகளுடன் தீவிரமான சந்திப்புகளை நடத்தி வருகிறார். இந்த சந்திப்புகளை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காசாவை தவிர்ந்த ஏனைய இடங்களிலும் முக்கியமான அதிரடி தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக அதன் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இஸ்ரேலிய நிலைகள் மீது ஈரான் உடனடியான தாக்குதலை நடத்தலாம் என அமெரிக்கா எச்சரித்த நிலையில் சவால்களை உள்ளடக்கிய புதிய தாக்குதல் காட்சிகளுக்கு இஸ்ரேலிய படைத்துறை தயாராக இருப்பதாக நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். இந்த நிலையில் டமாஸ்கஸில் உள்ள தனது துணை தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் கண்டனம் வெளிப்பட்டிருந்தால் ஒருவேளை தனது நாட்டின் எதிர்வினைகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என ஐநாவுக்கான ஈரானிய தூதுக்குழு நேற்று நியூயார்க்கில் தெரிவித்தது. இதற்கிடையே ஈரானிய பதிலடியை தவிர்க்கும் வகையில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தத்தமது தரப்பில் ராஜதந்திர வழித்தடங்களையும் முடுக்கிவிட்டுள்ளன. அந்த வகையில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் துருக்கி, சீனா மற்றும் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர்களுடன் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். மத்திய கிழக்கில் மோதலை மேலும் அதிகரிக்க கூடாதென துருக்கியும் சீனாவும் ஈரானை வலியுறுத்திக் கொள்ள வேண்டும் என பிளிங்கன் இந்த பேச்சுக்களின் போது கோரிக்கையை விடுத்தார். இதற்கிடையே இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய தாக்குதல்கள் குறித்த அச்சத்தால் அமெரிக்க அரச பணியாளர்கள் இஸ்ரேலுக்கு பயணிப்பதை மறு அறிவித்தல் வரை வாஷிங்டன் தடை செய்துள்ளது. மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலவரங்கள் சிக்கலாக மாறியுள்ளதால் இந்த நகர்வு எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
இதற்கிடையே ஐநாவில் பலஸ்தீனத்துக்கு முழுமையான உறுப்புரிமையை வழங்குவது குறித்து ஐநாவின் சிறப்பு குழு நடத்திய ஆய்வுகளில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இந்த குழுவில் உள்ள உறுப்பு நாடுகளில் 2/3 பங்கு நாடுகள் பலஸ்தீனத்துக்கு ஐநாவில் முழுமையான உறுப்புரிமையை வழங்குவதற்கு ஆதரவாக இருந்தன. எனினும் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. ஐநாவில் முழுமையான உறுப்புரிமையை பெறுவதற்கு பலஸ்தீனத்துக்கு அனைத்து தகுதிகளும் இருப்பதாக பல நாடுகள் தத்தமது தரப்பில் வாதங்களை முன்வைத்திருந்தன. இன்று இந்த விவாதங்கள் குறித்த வரைவு அறிக்கை ஐநாவின் சிறப்பு குழுவால் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஐநாவில் பலஸ்தீனத்துக்கு முழுமையான உறுப்புரிமையை வழங்குவது குறித்து ஐநாவின் சிறப்பு குழுவின் அறிக்கை இல்லையென்றால் அதன் பரிந்துரை கண்டிப்பாக அவசியமில்லை. இந்த சிறப்பு குழுவின் முடிவுகளை பொருட்படுத்தாமல் பலஸ்தீனத்துக்கு முழுமையான உறுப்புரிமையை வழங்குவது குறித்து ஐநா எந்த நேரத்திலும் பொதுச்சபையில் ஒரு வாக்களிப்பை நடத்தி கொள்ளலாம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை மையப்படுத்திய தாக்குதல்கள் அண்மைய வாரங்களில் பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் போதோ நகரில் கடந்த புதன்கிழமை மாலை 2 அல்ஜீரியர்கள் இவ்வாறான இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தை மையப்படுத்தி கத்தியால் குத்தப்பட்டனர். இந்த தாக்குதலை நடத்தியவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் எனவும் இவருக்கு கடந்த 2021 ஆண்டில் பிரான்சில் அகதி தகுதி நிலை வழங்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. இந்த தாக்குதலில் தாக்குதலாளி உட்பட 2 கொல்லப்பட்டனர், ஒருவர் படுகாயப்படுத்தப்பட்டார். தாக்குதலாளி 1998 ஆண்டு பிறந்தவர் எனவும் கடந்த புதன்கிழமை பிரான்சில் ஈத் பண்டிகை கொண்டாடப்பட்ட போது சில அல்ஜீரியர்கள் மது அருந்தியதை பொறுக்க முடியாமல் தாக்குதலாளியான ஆப்கானிஸ்தான் அகதி அவர்களை கத்தியால் குத்திய போது அதில் ஒருவர் பலியானார். இதனையடுத்து காவல்துறை எடுத்த பதிலடி நடவடிக்கையின் போது தாக்குதலை நடத்தியவர் படுகாயப்படுத்தப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் மரணமடைந்தார். பிரான்சில் வீதிகளில் வழிப்போக்கர்களை மையப்படுத்தி இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் பெயரால் நடத்தப்படும் தாக்குதல்கள் அண்மை காலமாகவே அதிகரித்து வரும் நிலையில் போதோ நகரில் இந்த புதிய சம்பவம் இடம்பெற்றது. இதேபோல ஜெர்மனியிலும் ஜெர்மனி பூர்வீகம் அல்லாத குடியேறிகள் மேற்கொள்ளும் குற்றங்களின் எண்ணிக்கையில் கடுமையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ஜெர்மனியில் குற்றங்களை செய்யும் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என அதன் உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். வெளிநாட்டு குற்றவாளிகளை மிக விரைவாக ஜெர்மனியை விட்டு அகற்றும் வகையில் கடுமையான நாடு கடத்தல் விதிகள் இனிமேல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் கூறுகிறார். ஜெர்மனியில் சட்டம் ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்காத வெளிநாட்டவர்களுக்கு இடமில்லை எனவும் அவ்வாறானவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என அரச தரப்பு குறிப்பிட்டாலும் பல ஆண்டுகளாக வெளிநாட்டவர்கள் செய்யும் குற்றங்களை இனி அரசாங்கத்தால் மூடி மறைக்க முடியாதென அதிதீவிர வலதுசாரி கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜெர்மனியில் வெளிநாட்டு பூர்வீகத்தை கொண்டவர்கள் செய்த குற்றங்களின் எண்ணிக்கை 9,23,000 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல ஜெர்மனியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 41% குடியேற்ற பூர்வீகத்தை கொண்டவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜெர்மனியில் மொத்தமாக 5.9 மில்லியன் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அது முன்னைய ஆண்டுகளை விட 5.5% அதிகரிப்பை பெற்றதாகவும் அதேபோல நாட்டில் வன்முறை செயல்கள் 8.6% அதிகரிப்பை கண்டுள்ளதாகவும் இந்த அதிகரிப்புகளில் எல்லாம் வெளிநாட்டு குடியேறிகளின் வகிவாகம் அதிகமாக இருப்பதால் அவ்வாறானவர்களை நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலுப்படும் நிலையில் இந்த கருத்தை மையப்படுத்தி ஜெர்மனியில் அதிதீவிர வலதுசாரிகள் இன்னமும் வலுப்பெறுவதையும் அவதானிக்க முடிகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.